இதனால தான் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்துடும் உனக்கு. நல்ல பாதையில் போகும்போது, கடவுள் பாதையில், ஞானத்தில் இதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும், தானாகவே நீ கெட்டதுலேருந்து விலகினே வந்துடுவேன். இப்போ கெட்டதே செய்தீங்கன்னா நான் 10 பிறப்பு எடுத்த பிறகு நீ கடவுளில் சேர்னா நல்லதே செய்யும்போது 2 பிறப்பில் கடவுள்கிட்ட போய் இதான் வித்தியாசம். அப்போது நம்ம நல்லது கெட்டது செய்யும்போது நல்லா இருக்கலாம். நல்லதை செய்யும்போது, தர்மத்தை செய்யும்போது துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பத்தால் உனக்கு பாதிப்பு வராது. நான் தீமை செய்கிற பாரு, அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க. அதுவே பெரிய புண்ணியம்.